அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். அடிப்படைவாதத்திலிருந்து இளைஞர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பிரதமர் இந்து மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியுள்ளார் என என் ஸ்ரீகாந்தா கவலை. தேசிய மக்கள் சக்தியும் ஏகாதிபத்திய சிந்தனையுடன் செயற்படுவதாக CVK சிவஞானம் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பது தொடர்பில் கலந்துரையாடல். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். அடிப்படைவாதத்திலிருந்து நாட்டின் இளைஞர்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாட்டில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கடந்த பொது தேர்தலின் போது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க தேசிய மக்கள் சக்தியால் முடிந்தது. முன்னர் தேர்தல் என்றால் மக்களை பிளவுபடுத்தும் விடயமாக அமைந்தது. ஆனால் தற்போது தேர்தல் என்பது மக்களை ஒன்றிணைக்கும் விடயமாக அமைந்துள்ளது. பிரிக்கும், பிளவுபடும் அரசியலுக்கு முடிவு காணப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இணைக்கும் அரசியலை முன்னெடுக்கப்படும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என அனைத்து நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பும் தேசிய மக்கள் சக்தியாக உள்ளது. ஆனால் ஆங்காங்கே தோல்வியுற்ற இனவாத, மதவாத சக்திகள் மீண்டும் தலை தூக்க முயற்சிக்கின்றன. கோவில், விகாரை, காணி தொடர்பான விடயங்களை கையில் எடுத்து இனவாத அரசியலை முன்னெடுக்க விளைகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதத்தை முற்றுமுழுதாக முடிவுறுத்தியுள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இத்தகைய நாடே எமக்கு அவசியமாகும். தோல்வியடைந்த தரப்பினர் விசேடமாக முஸ்லிம் மக்களை இலக்காக கொண்டு போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முஸ்லிம் மக்களை கண்டுகொள்வதில்லை என்ற பிரச்சாரங்கள் சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன. அதனை யார் மேற்கொள்வது என்று பார்த்தால் அதன் பின்னணியில் மரத்தில் உள்ளவர்கள் இருக்கின்றது. அத்துடன் தற்போது முஸ்லிம் இளைஞரின் கைது பற்றிய விடயம் பெருமளவில் பேசப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றமையின் காரணமாக பாரிய சேதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக முஸ்லிம் மக்களை அச்சத்துடன் பார்க்கும் நிலை ஏற்பட்டது. அத்தகைய நிலை மீண்டும் உருவாகக்கூடாது என்ற நிலையிலேயே நாம் உள்ளோம். இலங்கை பிரபல பல்பொருள் அங்கடிக்கு சென்று ஸ்டிக்கர் ஒன்றை குறித்த இளைஞர் ஒட்டினார். இது தொடர்பிலேயே அவரை கைது செய்து விசாரணை நடத்தினோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். அந்த வகையில் சுயமாக ஒரு தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளார். அதனை தடுக்கவே நாம் அவரை கைது செய்தோம். அவருடைய பெற்றோர் எமக்கு அதற்காக நன்றி கூறினர். மாறாக இந்த விடயம் முஸ்லிம்களுக்கு எதிரான விடயம் அல்ல. அடிப்படைவாதத்திலிருந்து நாட்டின் இளைஞர்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் நிச்சயம் முன்னெடுப்போம். அது பிழையான விடயமா என வினவ விரும்புகின்றேன். சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் அடிப்படைவாத விடயங்கள் முஸ்லிம் மக்கள் மத்தியில் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது. இந்த விடயம் பொது முஸ்லிம்களுக்கு ஏற்புடைய விடயமா? அதற்கு எதிராக செயற்பட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்துடன் உள்ளனர். நாட்டின் வரலாற்றில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது பாரிய கருப்பு புள்ளியாக உள்ளது. அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றோம். சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அல்லவா? அதேபோன்று குற்றச்செயல்களில், ஊழல், மோசடிகளில் ஈடுபட்ட எவரையும் அரசாங்கம் பாதுகாக்கப் போவதில்லை. மேலும் எவரையும் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தும் செயற்பாட்டையும் நாம் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற பிரசார கூட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று இடம்பெற்றது. வெளிவிவகார பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, நாடாளுமன்ற உறுப்பினர் க பிரபு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலர் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில், குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தோன்றவர்களின் இந்த ஆட்சி காலத்தில் இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்பப்பட்டு இந்த நாட்டில் ஊழல், மோசடி, வீண்விரயம், புலையான அரசியல் கலாச்சாரம் துடைத்தறியப்பட்டு இந்த நாட்டில் நாங்கள் ஒரு சரியான வகையிலே இந்த நாட்டை அபிவிருத்தி
நோக்கி நாங்கள் அழைத்து சென்று இந்த நாட்டிலே நாங்கள் ஏனைய நாடுகளுடான அந்த பயணத்தில் நாங்கள் எமது நாட்டினையும் நாங்கள் ஒரு மிகவும் முன்மாதிரியான நாடாக நாங்கள் மாற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன மக்களின் கஷ்டம் என்றால் என்ன என்று புரிந்தவர்கள் மக்களின் ஆட்சி நடைபெறுகிற மாற்றத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் முக்கிய கட்டமாக இந்த உள்ளூராட்சி சபைகள் என்றது உங்களிடம் வந்து ஒரு சற்று வித்தியாசமான ஒரு ஆட்சியை நாங்கள் காட்ட வேண்டும், ஆட்சியை அமைக்க வேண்டும். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தலின் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் மற்றும் செலவினங்கள் தொடர்பில் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் மற்றும் செலவினங்கள் தொடர்பில் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராசா தலைமையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வேட்பாளர்களுக்கான தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. தேர்தல் பிரசாரத்தின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் மற்றும் வேட்பாளர் ஒருவரின் பிரசார செலவினங்கள் தொடர்பில் விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. மட்டக்களப்பு ஈராவூரில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மட்டக்களப்பு ஈராவூர் நகரசபை மற்றும் ஈராவூர் பெற்று பிரதேச சபை ஆகியவற்றுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் இன்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளையதம்பி ஸ்ரீநாத், ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் வேட்பாளர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதேவேளை வாழைச்சேனை பிரதேச சபைக்கான தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் முரக்கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், இரா சாணக்கியன், இ ஸ்ரீநாத் ஆகியோரும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பிரதேச சபை வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி நகரசபை தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் காத்தான்குடியில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது காத்தான்குடி நகரசபை தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பிலான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தவிசாளர் MSS அமீர் அலி உட்பட வேட்பாளர்கள், முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் 6 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இன்று யாழ்ப்பாண வர்த்தகர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அமைச்சர் உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரசார கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார். இன்று மதியம் தனியார் விருந்தினர் விடுதியில் யாழ்ப்பாண வர்த்தகர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இதில் கடத்தொழில் அமைச்சர் A சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா உட்பட வேட்பாளர்கள் பங்கேற்றனர். இதன்போது சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்திடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. மன்னாருக்கு விஜயம் செய்த பிரதமர் ஹரணி அமரசூரிய நானாட்டான் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரசாரத்தில் ஈடுபட்டார். தேசிய மக்கள் சக்தியின் நானாட்டான் பிரதேச சபை வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் நானாட்டான் மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன், சே திலகநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். உண்மையிலேயே இந்த மாவட்டத்தை எப்படி நினைத்தார்கள், இங்கே யாரும் வந்து ஆளலாம், எந்த குற்றவாளியும் வேலை செய்யலாம் என்று. ஆனால் அந்த நிலை
எமது அரசாங்கத்திலே மாற்றி அமைக்கப்படும். அதுதான் அன்று ஜனாதிபதி கடந்த வாரம் தெரிவித்தார். ஊழல் எதிர்ப்பு தினத்திலே அரச உத்தியோகத்தர்கள் திருந்துவதற்கு கடைசி மாதம் இந்த மாதம், திருந்தாவிட்டால் அவர்கள் செல்ல வேண்டும் அல்லது திருந்தி இங்கே வாழ வேண்டும். இலங்கையிலே உண்மையிலே சிறந்த ஒரு ஆட்சி, நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் சிறந்து ஓங்குறதுக்கு எமது தேசிய மக்கள் சக்தி உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். மே மாதம் 6ஆம் தேதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும், இந்த மன்னார் மாவட்டத்திலே இந்த நானாட்டான் பிரதேசம் என்பது கடந்த யுத்த காலங்களிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்த ஒரு பிரதேசமாகும். இன்று வரை இந்த பிரதேசத்தில் தீர்த்து வைக்கப்பட வேண்டிய பல்வேறு தட்ட பிரச்சனைகளோடு தான் இந்த பிரதேசத்து மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், அவரது அபிலாசைகள் எதிர்வரும் காலங்களிலே இன்னும் வர இருக்கின்ற 4.5 வருடங்களிலே எங்களால் முடிந்தளவு முழுமையாக நாங்கள் இதில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு உங்களுடைய அந்த அபிலாசைகளை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் எவ்வகையிலும் பின்னிற்கப் போவதில்லை. யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்து மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியுள்ளார் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்து மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியுள்ளார் எனவும் பிரதமரின் பாதுகாப்பு தரப்பினர் ஆலயத்தில் பாதனைகளுடன் காணப்பட்டனர் எனவும் இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. தேர்தல் சட்ட விதிகள் நடைமுறையில் உள்ளன. தேர்தல் சட்ட விதிகளை பின்பற்றி நடக்குமாறு வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் களத்தில் உள்ள சுயேட்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு திட்டவட்டமான வரையறைகளை, விதிமுறைகளை உணர்த்தி இருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த நாட்டின் ஆட்சி துறையிலே 2வது இடத்திலே அமர்ந்திருக்கிற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தல் பிரசார கூட்டங்களிலே தீவிரமாக கலந்து கொண்டிருக்கிறார். அது பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல, அது அவருக்குள்ள உரிமை. ஆனால் பிரச்சார கூட்டங்களுக்கு இடையிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வடக்கு மக்களை பொறுத்த மட்டிலே, யாழ்ப்பாண மாவட்ட மக்களை பொறுத்த மட்டிலே பாரதூரமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. வரலாற்று புகழ்மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவம், மகாயாகம் 50 வருடங்களுக்கு பிறகு நேற்று நடாத்தப்பட்டது. அதிரடியாக தனது பாதுகாப்பு அதிகாரிகளோடு ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது நடவடிக்கையின் ஊடாக அங்கு குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் தொடர்பிலே பாரதூரமான இடைஞ்சல்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். பக்தர்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும். தனது நடவடிக்கையின் ஊடாக நேற்றைக்கு அங்கே குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான இந்துக்களுடைய மன உணர்வுகள் கீறி காயப்படுத்தப்பட்டதற்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சல்களுக்கும் பாதுகாப்பு கெடுபிடிகள் ஊடாக அவர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கும் கௌரவ பிரதமந்திரி அவர்களே, நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற பகிரங்க கோரிக்கையை நான் பகிரங்கமாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் விடுத்திருக்கிற இந்த கோரிக்கை தொடர்பிலே கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் என்ன பதிலளிக்க போகிறார் என்பதை இந்து மக்கள், ஏன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அம்பாறை திருக்கோவிலில் தொழில்திறன் பயிற்சிக்காக இளைஞர் யுவதிகளுக்கான நேர்முக தேர்வு இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்து தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்பார்த்திருக்கும் இளைஞர் யுவதிகளை தொழில் முயற்சியாளர்களுக்கான பயிற்சி நெறிக்கு இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக தேர்வு திருக்கோவிலில் இடம்பெற்றது. நேர்முக தேர்வானது அம்பாறை மாவட்ட செயலகம் மற்றும் திருக்கோவில் பிரதேச செயலகம் என்பன ஒன்றிணைந்து சுவாட் அமைப்பின் ஒழுங்குபடுத்தலின் ஊடாக இடம்பெற்றது. 41 இளைஞர் யுவதிகள் நேர்முக தேர்வில் பங்கேற்றனர். நேர்முக தேர்வினை அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெகராஜன், திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன், மனிதவள அபிவிருத்தி இணைப்பாளர் என் அருளானந்தம், பெண்கள் அபிவிருத்தி இணைப்பாளர் சுரேகா எதிர்சிங்க மற்றும் அரச சார்பற்ற அமைப்புகளின் இணைப்பாளர்கள், திருக்கோவில் பிரதேச செயலக துறைசார் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர்.
திருகோணமலையில் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை கோமரன் கடவல பகுதியில் சட்டவிரோத உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் இன்றைய தினம் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் 32 வயதுடைய புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் என தெரிய வந்துள்ளது. உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் பற்றிய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தேர்தல் சட்டமீறல் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரையில் மாத்திரம் பதிவாகியுள்ள 1206 முறைப்பாடுகளில் 1145 தேர்தல் சட்ட மீறல்கள் பற்றிய முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. மேலும் 6 வன்முறை சம்பவங்களும் 55 ஏனைய சம்பவங்கள் குறித்த முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பாதுகாப்புத்துறை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை தொடர்பான ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்காக ஆய்வு மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறை ஏற்பாடு செய்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பாதுகாப்பு ஆய்வு மற்றும் அபிவிருத்தி மையம், இலங்கை ராணுவம், இலங்கை கடற்படை, இலங்கை விமானப்படை, கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை போலீஸ் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பிரிவுகள் இதில் பங்கேற்றன. இலங்கையில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் நிறைவு செய்யப்பட்ட மற்றும் நிறைவு செய்யும் தருவாயில் உள்ள ஆய்வுகளை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு திறம்பட பயன்படுத்தி அதற்காக முதலீடு செய்வதன் மூலம் நாட்டின் அபிவிருத்தியை விரைவுபடுத்துவதற்காக ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் குறித்த பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்திக்கான தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதனை கருத்தில் கொண்டு இந்த தெளிவுபடுத்தல் மேற்கொள்ளப்பட்டதுடன் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக உடுகம சூரிய தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பாதுகாப்பு பிரிவினால் செயல்படுத்தப்பட்டு தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டுள்ள ஆய்வு மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் ஓரளவு முடிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் திட்டமிடப்பட்ட ஆய்வு மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த துறைகளுடன் தொடர்புடைய ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை கண்டறிதல், புத்தாக்க திறன்களை வளர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்தல் மற்றும் அந்த வளங்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் சிவில் மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. கலந்துரையாடல் சிறப்பாக நிறைவடைந்ததுடன் மேலும் எதிர்காலத்தில் வணிகமயமாக்கப்படக்கூடிய புத்தாக்கங்கள் அடையாளம் காணப்பட்டன. போயாதின தர்ம போதனையில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்றார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பணிப்புரையின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தினால் ஒவ்வொரு போயா தினங்களிலும் ஏற்பாடு செய்யப்படும் தர்ம போதனை நிகழ்வு இன்று லவத்துக்குட கனேலந்த ரஜமுகா விகாரையில் இடம்பெற்றது. இன்றைய போதனை கனேலந்த ரஜமுகா விகாராதிபதியும் பனிப்பட்டிய வித்யாலங்கார மகா பிரிவேனாதிபதியும் பனிப்பட்டிய சாசன ரக்ஷகவின் பதிவாளரும் கோட்டே ஸ்ரீ கல்யாணி சமகிரி தர்ம மகாசங்க சபையின் தர்மாச்சாரியாருமான சங்கைக்குரிய கெமுனுபுர சோமவம்ச தேரரால் நிகழ்த்தப்பட்டது. இந்நிகழ்வில் பக்தர்கள் பலர் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியும் ஏகாதிபத்திய சிந்தனையுடன் செயற்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியும் ஏகாதிபத்திய சிந்தனையுடன் செயற்படுவதாகவும் தமிழ் மக்கள் தொடர்பில் அவர்களுக்கு எந்தவித சிந்தனையும் இல்லை எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு இடதுசாரித்துவ கட்சியில் ஒரு மாற்றம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது ஏமாற்றம் அளிக்கிறது. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நடைபெறவில்லை. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, காணாமல் போனவர்களுடைய தீர்வு ஒன்று வெட்டப்படவில்லை. இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. அவர்களை பற்றி பேசவில்லை. குறிப்பாக நான் இந்த அரசாங்கத்தை பார்க்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, தமிழ் மக்கள் கடந்த 75 வருடத்திற்கு மேலாக ஒரு தேசிய இன பிரச்சனையாக, ஒரு இனமாக தமிழ் மக்களுடைய இனம் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய தேசிய தாயகம் அங்கீகரிக்கப்படுவதான கொள்கை உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன?
தமிழ் மக்கள் தொடர்பாக ஜேவிபியினுடைய நிலைப்பாடு என்பதை அவர்கள் இன்னும் தெளிவு செய்யவில்லை. அவர்கள் எப்படியோ ஏதோ ஒரு வகையிலே எங்களை தேசியத்துக்குள்ளே கரைத்து வடித்து விட முயற்சிக்கிறார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தேர்தல்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், உள்ளூராட்சி தேர்தலாக, குறிப்பாக நாங்கள் தமிழ் கட்சிகள், தமிழக கட்சி உட்பட எந்த கட்சியாவது தெற்கிலே போய் எந்த இடத்திலேயாவது எந்த தொகுதியிலேயாவது போட்டியிடுகிறோமா? தமிழ் கட்சிகள் நீங்கள் மட்டும் இங்கே எல்லா இடமும் வந்து பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் போட்டியிடுவது என்ன நியாயம் இருக்கிறது? இது உள்ளூராட்சி தேர்தல் என்பது எங்களுடையது. அதை மறுதளித்து எதிர்த்து போட்டியிடுவது ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்க நான் விரும்புகின்றேன். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாகவே தமிழ் தேசியத்தோடு தான் நிற்கிறோம் என்பதை இந்த எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிளிநொச்சி புளியம்பொக்கணை நாகதம்பிரான் ஆலய பொங்கல் விழா நேற்றிரவு இடம்பெற்றது. கிளிநொச்சி கரச்சி புளியம்பொக்கணை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் விழா நேற்றிரவு இடம்பெற்றது. நாகதம்பிரான் சர்ப்ப குழந்தையாக பிறந்த பங்குனி மாத உத்தர நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தின நாளில் வருடந்தோறும் புளியம்பொக்கணை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் இடம்பெற்று வருகின்றமை வழமை. பாரம்பரிய வழிபாட்டு முறைகளையும் பல்வேறு தனித்துவங்களையும் தன்னகத்தை கொண்ட புளியம்பொக்கணை நாகதம்பிரான் வருடாந்த பொங்கல் விழா கடந்த 4ஆம் தேதி விளக்கு வைத்தல் பூஜை பிரம்பு வழங்கும் வைபவத்துடன் ஆரம்பமானது. அன்றைய தினம் மீசாலை புத்தூர் சந்தி பண்டரமாவடிக்கு பண்டம் எடுத்து வருவதற்காக வருகை தந்த அடியவர்கள் நேற்று மாட்டு வண்டிலில் பண்டத்துடன் ஆலயம் திரும்பியதை அடுத்து நேற்றிரவு விசேட பூஜைகளுடன் வெகு சிறப்பாக பொங்கல் இடம்பெற்றது. மன்னார் மற்றும் பூநகரியில் கண்டல் தாவரங்களின் மீள்நடுகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய சூழலியல் வசதி எனும் செயற்திட்டத்தின் கீழ் மன்னார் மற்றும் பூநகரியில் கண்டல் தாவரங்களின் மீள்நடுகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடலோர கண்டல் தாவரங்களின் வளர்ச்சி ஊடாக சூழலை பாதுகாக்கும் முகமாக கண்டல் தாவரங்கள் நாட்டும் செயற்பாடு கிளிநொச்சி, பூநகரி மற்றும் மன்னார், கீலிக்கரையான்பட்டி சதுப்பு நில பகுதிகளில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜிஎன்டிபி நிறுவனத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் மன்னார் அடம்பன் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் ஏற்பாட்டில் முதல் கட்டமாக நேற்று மாலை கண்டல் தாவரங்கள் நாட்டப்பட்டன. இதில் ஜிஎன்டிபி நிர்வாக உத்தியோகத்தர் டிலிசா மற்றும் ஜீலியன் குடியிருப்பு மற்றும் வேட்டையான் முறிப்பு மீனவ அமைப்பு பிரதிநிதிகள், வனவள திணைக்கள உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். குறித்த செயற்திட்டத்தின் ஊடாக மன்னார் மாவட்ட கரையோர பகுதிகளில் சுமார் 7500 கண்டல் தாவரங்கள் நடுகை செய்யப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் நெல் உற்பத்தி திறனை அதிகரித்தல் தொடர்பான கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் தலைமையில் மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் இன்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநரின் வழிகாட்டலில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் திசநாயக்க, பத்திலகுட நெல் ஆராய்ச்சி நிலைய பணிப்பாளர் பிரியந்த, விதை உற்பத்தி பிரிவின் மேலதிக பணிப்பாளர் சிவனேசன், கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஜெகநாத், மாவட்ட விவசாய பணிப்பாளர் ஜனீர் உட்பட திணைக்களங்களின் அதிகாரிகள், மட்டக்களப்பு வர்த்தக சம்மேளனத்தின் நிர்வாகிகள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது விளைச்சல் குறைவிற்கான காரணங்கள் கலந்துரையாடப்பட்டு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதோடு களைநிலை கட்டுப்படுத்துவதற்கான விசேட செயற்திட்டம் மற்றும் தரமான விதைநெல் உற்பத்தியை ஊக்குவித்தல் என்பனவும் உடன் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெற்ற விபத்துகளில் 3 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் டிப்பர் மோதி மூதாட்டி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். சரவணபவன் மகேஸ்வரி என்ற 82 வயது மூதாட்டியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீதியோரமாக நின்ற டிப்பர் திடீரென பயணித்த போது வீதியின் கரையாக நடந்து சென்ற மூதாட்டியை மோதியது. இதையடுத்து மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 33 வயதுடைய டிப்பர் சாரதி கோப்பாய் போக்குவரத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். கல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ஒன்றுடன் பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது.
விபத்து தொடர்பான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் டிப்பர் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை நீதிமன்ற நடவடிக்கைக்காக மருதங்கணி போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்றனர். புத்தாண்டை முன்னிட்டு கைதிகளை திறந்த வழியில் பார்வையிட உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை திறந்த வழியில் பார்வையிட அவர்களது உறவினர்களுக்கு விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் இந்த விசேட வாய்ப்பை வழங்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த தினங்களில் கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு தேவையான உணவுப் பொதிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய உறவினர்கள் கைதிகளை பார்வையிட நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் 3 முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் அமைக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் 3 முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அரசாங்கத்தினால் தடை செய்யப்படாத அனைத்து தொழில்களையும் மேற்கொள்ள முடியும் எனவும் யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாண வணிகர் கழகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். வடமாகாணத்தில் 3 இடங்களில் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் அமைய உள்ளது. குறிப்பாக காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை அமைந்துள்ள வளாகம், அதிலே 350 ஏக்கர் நிலம். பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வளாகம் 200 ஏக்கர். மாங்குளம் நகர அபிவிருத்தி வளாகம் சுமார் 600 ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள இந்த 3 முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களும் இந்த வருட கடைசியில் அமைய உள்ளது. ஆகையால் இந்த முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய தொழில்கள் விவசாயம் சார் பெறுமதி சேர் தொழிற்சாலைகள், மீன்பிடி சார் பெறுமதி சேர் தொழிற்சாலைகள், மின்சார உபகரணங்கள், தொழிற்சாலை இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், கடுதாசி சார் உற்பத்தி பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், ஆடை தொழிற்சாலைகள், ரசாயனம் சார் உற்பத்தி பொருட்கள், ஏனைய இலங்கையிலே தடை செய்யப்படாத ஏற்றுமதிக்கு உகந்த பொருட்கள் அத்தனையும் இந்த முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்திலே நீங்கள் உற்பத்தி செய்யலாம். அதற்கான அனுமதிகள் மற்றும் அதற்கு தேவையான காணிகளை இந்த முதலீட்டு சபை உங்களுக்கு வழங்க ஆயத்தமாக இருக்கிறது. மற்றது இந்த முதலீட்டு வளாகங்களிலே கிடைக்கக்கூடிய வசதிகள் நீர் அதாவது நீர் வழங்கப்படும் மற்றும் கழிவு நீர் முகாமைத்துவம் இடம்பெறும், உள்ளக வீதிகள் புனரமைக்கப்படும், மின்சார வசதிகள் இவ்வளவும் அங்கே உங்களுக்கு இந்த வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். எதிர்வரும் திங்கட்கிழமை சித்திரை புத்தாண்டை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். சித்திரை புத்தாண்டு வியாபாரம் வவுனியா மாவட்டத்தில் களைகட்டி உள்ளதுடன் நகர்பகுதிக்கான மக்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் மக்கள் புத்தாடைகள், வெடிகள், இனிப்பு பண்டங்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். கடந்த வருடத்தை விட இம்முறை புத்தாண்டு வியாபாரம் களை கட்டியுள்ளதாகவும் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருவதாகவும் வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சித்திரை புத்தாண்டு வியாபாரம் யாழ்ப்பாணத்தில் களை கட்டியுள்ளதுடன் நகர்பகுதிக்கான மக்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை மக்கள் கொள்வனவு செய்து வருகின்றனர். யாழ்ப்பாண நகர்பகுதியில் விசேடமாக அமைக்கப்பட்ட இடத்தில் புத்தாண்டு வியாபாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திருவோணமலை மூதூர் சுகாதார பணிமனைக்குட்பட்ட தோப்பூர் பிரதேசத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விற்பனை நிலையங்களில் திடீர் சோதனை நடவடிக்கைகள் பொது சுகாதார பரிசோதகர்களால் இன்று மேற்கொள்ளப்பட்டன. சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் காலாவதியான உணவுகளை வைத்திருந்த பல வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தல்களும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஆலோசனைக்கு அமைவாக மூதூர் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.
மாணவர்கள் சரியான துறைகளை தெரிவு செய்வதற்குரிய வழிகாட்டல்களை வழங்காவிடின் பாரதூரமான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் தெரிவித்துள்ளார். முன்னைய காலங்களில் இந்தியாவில் இருந்து ஆசிரியர்கள் இங்கு வந்து கற்பித்ததாகவும் அவ்வாறானதொரு நிலைமை எதிர்காலத்தில் வராதிருக்க மாணவர்கள் சரியான துறைகளை தெரிவு செய்வதற்குரிய வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் எனவும் வழங்காவிடின் பாரதூரமான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ட்ரிபேக் கல்லூரியின் 150வது ஆண்டு நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். சாவகச்சேரி ட்ரிபேக் கல்லூரியின் 150வது ஆண்டு நிகழ்வுகள் பாடசாலை மைதானத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இன்று 3ஆம் நாளின் காலை அமர்வில் சாதனையாளர் கௌரவிப்பு இடம்பெற்றது. இதில் வடக்கு மாகாண ஆளுநர் பிரதம விருந்தினராகவும் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டல்வல்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் செயலர் மா பட்ரிக் ரஞ்சன் சிறப்பு விருந்தினராகவும் தென்மராட்சி கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் செல்வி அபிராமி ராஜதுரை கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். கல்லூரி முதல்வர் சே பேரின்பநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விருந்தினர்கள் பேண்ட் அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்துச் செல்லப்பட்டு தேசிய கொடி, கல்லூரி கொடி, 150வது ஆண்டு நிறைவு கொடி என்பன ஏற்றப்பட்டு மேடை நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாடசாலைகளில் பிள்ளைகள் எண்ணிக்கை குறைந்து போன்றது எங்களுக்கு பிறப்பு வீதம் குறைந்து செல்வது ஒரு காரணமாக இருக்கின்றது. மற்ற நாங்கள் இப்பொழுது நாங்கள் வெளிநாட்டு மோதான் இருக்கிறது. நாங்கள் சில பேர் படிக்கின்றவர்கள் கூடுதலாக இப்போ விளையாட போகலாம் என்று யோசிக்கிறார்கள். தவிர நாங்கள் இங்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் தவற விடுகின்ற ஒரு நிலையாக தான் இருக்கின்றது. நாங்கள் கூடுதலானவர்கள் எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கவில்லை. இப்போ கூடுதலாக எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் சில வேலை வாய்ப்புகளில் எங்களுக்கும் இந்த கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கிறவர்கள் சில துறைகளை தேர்ந்தெடுக்காததால எங்களுக்கு வேலை வாய்ப்பில் கூட எங்களுக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கிறது. வெளி மாகாணங்களில் இருந்தால் அவர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தேவை இருக்கின்றது. நிறைய பேர் வெளி மாகாணங்கள் இருந்தால் எங்கள்கிட்ட ஆக்கள் இல்லை. வருங்காலத்தில் எங்களுடைய மாகாணத்திலே வேலை செய்கின்றவர்கள் பல துறைகள் நாங்கள் அதை திரும்பி பார்ப்பதில்லை, எடுப்பதில்லை. அவர்கள் அந்த துறைகள் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான துறைகளாக இருக்கின்றன. அந்த துறைகளுக்கு நாங்கள் விரும்பி போகிறேன். ஆனால் அது வேலை வாய்ப்பு விலகுவாக இருக்கக்கூடிய இந்த தொழில்துறைகள் மற்றது நல்ல வேதனை தாங்கள் கூட கூடுதலாக சிறப்பாக இருந்த துறைகளை நாங்கள் புறக்கணிக்கணும். அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் மாற்ற வேணும், மிக முக்கியமாக மாற்ற வேணும். கூடுதலானவர்கள் இப்பொழுது பாடசாலைகளிலே விட்டு விலகுவதை காணக்கூடியதாக இருந்தது. பாடசாலைகளை பிடித்து வெளியேறப்பட்டவர்கள் கூட ஒவ்வொரு ஒரு குழுக்களாக இயங்கி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு பல்வேறு பல சிறப்பான விசேடமான தொழிற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. காலம் அது இன்று நாங்கள் செய்ய தவறினோம் என்றால் நாங்கள் எங்களுடைய வருங்காலத்திற்கு நாங்கள் செய்கின்றது துருவமாக இருக்கும். அது அந்த வகையில் அவர்களை ஒரு சரிப்பட்டு வழி நடத்த வேண்டியது எல்லாருக்கும் ஒரு பொறுப்படுகின்றது. எல்லாத்தையும் நாங்கள் செய்ய முடியாதவங்க எதுவுமே இருக்காது. எங்களுடைய எதுவுமே இருக்க இல்லாது. இதையும் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு அந்த கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் நாங்கள் இதையும் சாதிக்கலாம், இதையும் செய்து முடிக்க முடியும். ஒரு இலட்சியம் போனோம். அந்த இலட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றவர்களாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு இலட்சியம் இருக்கணும். அந்த இலட்சியத்தை நாங்கள் எவ்வாறு அடைய வேணும் என்றால் இந்த இலட்சியத்தை அடைவதற்கு மிக முக்கியமானது நாங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்தால் நாங்கள் இதையும் சாதிக்கலாம், இதையும் செய்து முடிக்கலாம். மகபாகே போலீஸ் பிரிவின் வெளிசரமுள்ள பகுதியில் சட்டவிரோத மதுபானங்களுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மதுபானங்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாபாகே போலீஸ் பிரிவின் வெளிசாரமுள்ள பகுதியில் மகாபாகே போலீஸ் பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 168 லிட்டர் 750 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் சட்டவிரோத மதுபான தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் கூடா உள்ளடங்கிய 10 பேரல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 30 மற்றும் 53 வயதுடைய கந்தானி மற்றும் ஜாயல் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. மகாபாகே போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை கச்சகோடி தீவு விளையாட்டு மைதானத்திற்குள் கட்டடம் அமைக்க முற்பட்ட நபருக்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் கட்டாணை பிறப்பித்துள்ளது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கச்சகோடி தீவு விளையாட்டு மைதானத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கட்டடம் அமைக்க முற்பட்ட நபருக்கு எதிராக
திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் தடை கட்டளையை பிறப்பித்துள்ளது. மைதான காணி தொடர்பாக கச்சக்கொடி தீவு வில்வெளி பிரதேசத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கும் கச்சக்கொடி தீவு ஹீரோ விளையாட்டுக் கழக செயலாளருக்கும் இடையில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் வழக்கொன்று ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் குறித்த காணிக்குள் திடீரென நிரந்தர கட்டடம் அமைக்கும் பணிகள் தனிநபரினால் கடந்த சில தினங்களாக முன்னெடுக்கப்பட்டன. இதனை எதிர்த்து கச்சக்கொடி தீவு விளையாட்டுக் கழக செயலாளர் தில்ஷானால் நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு விசேட நகர்த்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கினை விசாரணைக்கு எடுக்குமாறு கோரப்பட்டது. மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதிமன்றம் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள எதிராளியின் கீழ் தங்கி வாழ்வோர் அவரின் பிரதிநிதிகள் எவரும் குறித்த காணிக்குள் கட்டிட அபிவிருத்தி பணிகள் எதையும் மேற்கொள்ளக்கூடாது என குறிப்பிட்டு கட்டாணையை பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்பியன்பற்ற பகுதியில் கரைவலை வாடிகளை அகற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு செம்பியன்பற்ற பகுதியில் அமைந்திருந்த கரைவலை வாடிகளை அகற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. செம்பியன்பற்ற சென்ட் பிலிப் நேரிஸ் கள தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய சங்கத்தின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு கரைவலை தொழில் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டது. அதனை மீறி பல மாதங்களாக அப்பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்து வந்த கரைவலை தொழிலாளர்களை அகற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. போலீசார் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் உத்தரவுக்கமைய குறித்த பகுதிகளில் பணிபுரிந்த கரைவலை தொழிலாளர்கள் தங்களுடைய உடைமைகளை எடுத்துச் சென்றுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு